ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். இன்றைக்கு ஏழைகளுடைய பாதுகாவலன் டால்ஸ்டாய் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த டால்ஸ்டாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் 19ஆவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு மனிதருங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் டால்ஸ்டாய். அதாவது அவர் சிறு வயதுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா தான் அவரை வளர்த்தாரு. அப்போ வளர்க்கும் போதே சிறு வயதுல இருந்தே இந்த ஏழைகள் மேல அவருக்கு அதிகமான கரிசனை, குறிப்பாக விவசாயிகள் மேல அவருக்கு அதிகமான கரிசனை. அப்ப அவருக்கு ஒரு கேள்வி எழுது என்னன்னா, அதாவது ஒரு சில இடங்கள்ல மாட மாளிகைகள் இருக்குது, இன்னொரு புறத்துல குடிசைகள் இருக்கு, பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் ஏழைகளாக்கப்படுகிற ஒரு நிலைமை, ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு எழுப்பிட்டே இருந்தது. ஏன்னா ஏழைகளை கடவுள் படைக்கலையே, அப்ப இந்த ஏழ்மை எப்படி வந்துச்சு, அப்ப இந்த ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்லாம் அவர் வந்து ரொம்ப போராட ஆரம்பிச்சார். அப்போ ஒரு கட்டத்துல விவசாயிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து அவங்களுடைய வாழ்வுக்கு அவங்க மேம்பாட்டுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து ஒரு முறை ரஷ்ய நாட்டு அரசர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். எல்லாரும் ராணுவத்துல வந்து சேரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள். வீட்டுக்கு ஒரு ஆண் மகன் கண்டிப்பா இந்த ராணுவத்துல சேரணும். அப்போ மக்கள்னா என்ன பண்றாங்க, ஒரு சிலர் வந்து வேற ஒரு குரூப் எல்லாம் என்ன பண்றாங்க, நாங்க ராணுவத்துல வரமாட்டோம் புறக்கணிக்கிறாங்க. அதாவது இவங்க நாங்கெல்லாம் ஆண்டவருக்கு அடிமை, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்க இருந்து கெனடாக்கு கூடி போயிடறாங்க. அப்ப நிறைய மாதிரி நடக்கும், அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறார். ஒரு கட்டத்துல ஒரு அழகான புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்கின்ற அந்த நூல். அந்த நூலிலே அவர் வந்து ரொம்ப சிறப்பாய் அழகா இந்த நாட்டு நடப்புகளை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்து இந்த டால்ஸ்டாய் என்ன பண்றாருனாக்கா, ஏழைகளுக்காக விவசாயிகளுக்காக போராடுகின்ற சூழல்ல ஒரு கட்டத்துல அவர் திருமணம் ஆகுது. அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, இவருடைய சொத்துக்கள் எல்லாம், இவருடைய சம்பாதனை எல்லாமே புத்தகங்களை அச்சிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவே இவர் செலவழிக்கிறார். அவர் குடும்பத்தை அவர் வந்து பார்க்கல. குடும்பத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்து மக்கள் நல்வழிப்படுத்துவதற்காக புத்தகங்களை வெளியிடுவதாகவே இவர் இருந்தார். அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தன்னுடைய 85வது வயதுல அவர் என்ன செய்யறாருனாக்கா மறிக்க ஆரம்பிக்கிறார். அது அவங்க மனைவி போனோன்னு துறவெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதாவது மக்களுக்காக அர்ப்பணித்து எழுத்து மூலம் தன்னுடைய ஆற்றலினாலே மக்களை நல்வழிப்படுத்த முடியும் நினைச்சவர் டால்ஸ்டாய். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நாம மக்களை நல்வழிப்படுத்த நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக இருந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைமகன் என்கிற அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க, மக்களோடு மக்களாக, குறிப்பாக ஏழைகளோடு ஆண்டவரும் இணைந்து அவர்களோடு பாடுபடுகிற தாசனாக இருந்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நாம் இருக்க பற்றி கொள்வோமா? ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஆண்டவர் இயேசு எல்லா நேரங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, டால்ஸ்டாயுடைய வாழ்வுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் பிறர் பாரத்தை உணர்ந்து அவங்க உதவி செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.